வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராஜோதி நிலையத்திலிருந்து. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 29, 2025 நடைபெறுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சின்றது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சரிங்களா? நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க. நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம், எண்ண திதி, ராகுகாலம், யமகண்டம், மேலும் ஒரு வார்த்தை பலன், மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்வழி. இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லை, அடுத்து ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து சேரும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சனிப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும். அது தேவையில்லை. சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எதை செய்யக்கூடாதோ அதில் நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும். எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும். எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, நிறைய விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன். அதை பின்பற்றுங்க போதும். மேலும் நம்ம சொல்கிற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்கிறோம். அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியாக இருப்பாங்க, ஆனால் மேஷ லக்னமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பலன்களையும் பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். சரி, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ளே இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு ஆறில் சனி, இது வந்து ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்லணும்னா துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நேரம். சரிங்களா? அதாவது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நேரம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நேர்பட பேசக்கூடிய ஒரு நபர். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. தன்னோட ஒர்க்கில் தன்னோட வேலையில் எப்பயும் கரெக்டாக இருப்பாங்க. இன்னொருத்தர் குறை சொல்லும்படி நடந்துக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் குறை சொன்னால் தாங்கிக்கவும் மாட்டாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு மற்றவங்க மேலே இவங்களுக்கு இருக்கிற புரிதல் ரொம்ப கம்மி. இவங்களை யாரும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஆனால் ரொம்ப நெருங்கி பழகிறவங்களும் ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சவங்களும் தெரியும் நீங்கள் ரொம்பவும் அன்பானவர். அது வந்து தெரியாது. உங்களோட அந்த வார்த்தைகளினால் அவங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியாது. இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியின் காலம்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக வேலை தேடின்றவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். இடமாற்றம் கேட்டவங்களும் இடமாற்றம் கிடைக்கும். வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்பு காட்டுது. நல்ல வேலையில் அவங்களுக்கான மதிப்பு உயருது. தொழிலில் ஏற்றம், நல்ல தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தொழில் தொடங்கிறதுக்கான அமைப்பு, தொழிலில் ஏற்றம், நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு ப்ராஜெக்டு, ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு காட்டுது. நிறைய பேருக்கு கடன் தீர்க்கக்கூடிய அமைப்பு காட்டுது. கடன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடத்துல கடன் வாங்கி கஷ்டப்படுறா, அது ஒரு கடனாக ஆக்குவீங்க. அந்த ஒரு கடனையும் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். நிறைய பேர் கடனுக்கும் வட்டிக்கும் அங்கே இங்கே பதில் சொல்கிற நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், பண வரவு ஏற்படும். ரொம்ப நாளாக உங்களுக்கு வராது இருந்து ஒரு காசு வந்து சேர்றதுக்கான அமைப்பு காட்டுது. ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது விற்கலாமான்னு அது விற்கிறதுக்கான அமைப்பு காட்டுது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் காட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்த உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், சில பேருக்கு வந்து அந்த கல்யாணம் கூட்டுறதுக்கான அமைப்பு காட்டுது. நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை காட்டுது. நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு காட்டுது. பிரிவை தாண்டியும் சேர்ந்து புரிதலோடு வாழக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலேயே பூர்வ புண்ணியமான பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. சரிங்களா? அதே போல் கடன் போட்டு வீடு வாங்குறது, ஒரு கடன் போட்டு ஒரு பைக்கு இல்லை ஒரு காரு, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுதல் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் எதிர்காலத்துக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே, நான் அப்படியே சம்பாதிக்கிறேன், வயிற்றுக்கும் வாய்க்குமே கரெக்டாக போயிடுது, என் செலவுகள் கரெக்டாக போதேன்னு யோசிக்கிறவங்களுக்கு இப்போது அந்த சேர்த்துக்கக்கூடிய தன்மை, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இடமா வாங்கலாம், ஒரு நகையாக வாங்கலாம், இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வருது. சரிங்களா? எதை தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அகலக்கால் வைக்க வேண்டாம், பதட்ட வேண்டாம், வேகமாக எல்லாத்தையும் செய்யாதீங்க. என்னதான் நீங்கள் வந்து எது செஞ்சாலும் ஒரு நிதான போக்கு. இப்போ திருமண வாழ்க்கையாக ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு குடும்ப பின்னணிலாம் பார்த்து திருமணம் பண்ணிக்கிங்க. வேலையா, இன்னொரு வேலை கிடைக்குதா, இந்த வேலை விட அந்த வேலையில் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். சம்பளம் உயர்தா, எப்பா இந்த இடத்தோட பிரச்சனை தாங்க முடியல, இங்கேருந்து நான் போனால் போதும் அப்படின்னு நினைக்காம
போகிற இடத்துல உங்களுக்கு என்ன பதவி கொடுக்குறாங்க, என்ன வருமானம் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்படியே தொழிலில் ஒரு ஆர்டர் வந்தோடனே கண்மூடித்தனமாக அக்செப்ட் பண்ணாதீங்க. அப்போ இந்த ஆர்டர் கிடச்சிச்சுன்னா போதும், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்களா? தாயோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க. சரிங்களா? அக்கா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பயப்படாதீங்க. கொஞ்சம் அவங்களோட உடம்பு கொஞ்சம் கவனத்து பார்த்துக்குங்க. பதவி உயர்வு, முன்னேற்றம் இதெல்லாம் வருதுன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய வேலை பளு அதிகமாக போகுது, அதுக்கு தயாராகுங்க. அதே போல் ஏதேனும் எந்த காரியம் செய்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு விட்டு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மிக மிக அவசியம். இந்த நல்ல நேரத்தில், அதாவது கெட்ட நேரத்துலையாவது நமக்கு எதுவும் செய்ய முடியாதுங்க. நம்ம ஒரு மாதிரி நொறுங்கி போயிருப்போம், எதை ஆரம்பித்தாலும் தடங்கள் வரும். ஆனால் நல்ல நேரம் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த நல்ல பலன்களை நம்ம நல்லபடியாக பெற்றுக்கொள்ளணும். அதனால் எல்லாத்துலேயும் ஒரு நிதானம், பொறுமை, எதுலேயும் ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இருக்கிறது, குலதெய்வ வழிபாடை செய்கிறது, எல்லாத்துலேயும் கவனத்தோடு செயல்பட்டு பாருங்கள். ஒரு ஏற்றமான இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையை இவ்வளோ தூரம் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் யோசித்து சந்தோஷப்படுற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல் கடன்லாம் அடையுதுன்றதுக்காக புது புது கடன்களுக்கு போய் மாட்டாதீங்க. ஏன்னா இது என்னவோ தெரியாது, நீங்கள் கடனில் மட்டும் வெளியே வரவே முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளை முதல்ல தீர்க்க பாருங்கள், சின்ன சின்ன கடன்களை தீருங்க. இப்போ வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகிற நேரங்க, இதை நல்லா பயன்படுத்திங்க. சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. இதுக்கு மேலே நான் வேலை செஞ்சுன்னேன், இதுக்கு மேலே என்ன வேலை கிடச்சிட போதா, இதுக்கு மேலே நடந்துட போதா. சில பேர் வெளிநாடு யோகம் கேட்பீங்க, கண்டிப்பாக உண்டு. இது அறுவடைக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிப்படி இது உங்களுக்கு அறுவடைக்கான நேரம். ஒரு பெரிய பலத்தை நீங்கள் உணர்வீங்க, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். முன்ன இருந்த உத்வேகத்தோட அதிகமான உத்வேகத்தை பார்ப்பீங்க. நல்லபடியாக இந்த சனிப்பயிற்சியை பயன்படுத்திங்க. இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களோட பரிகாரம் பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுங்க, பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் நிறைய ஏற்றங்கள் தரும். இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, லக்னம், தசா புத்தி, அந்தரம், உபாந்தரம்னு 1000 பரிமாணங்கள் இருக்குது. அவங்க சுயஜாதகத்தோடைய கன்சல்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கேள்விகள், உங்களோட திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயஜாதகப்படி கரெக்டாக இதான் உங்களுடைய செயல்பாடு, இதை நீங்கள் செய்யணும், இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிடுவோம். என்னப்பட்ட பலாபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும். பார்த்துங்க. மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இலவசமான பதிவு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, அதை தவற விடாதீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.